இந்த சென்னையில த பெஸ்ட் ஷாப் ஏசிக்கு அப்படின்னா நம்பர் 1 ஷாப் இன்னைக்கும் சென்னையில நம்ம கடை தாங்க. முதல் தடவை ஏன் இந்தியாலயே சொல்லாங்க ஏசிக்கு காம்போ போட்டிருக்கிற ஒரே ஷாப் நம்ம ஷாப் தான். நீங்க ஜஸ்ட் 39,999க்கு உங்களுக்கு பாருங்க பிராண்டட் ஏசி, டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர், ஒரு ஏசி ஸ்டாண்ட் நாங்களே கொடுக்கிறோம். ஒரு ஒயிட் ரோல் காம்ப்ளிமெண்டரியா தரேன். இன்ஸ்டாலேஷனுக்கு காசு அது முற்றிலும் ஃப்ரீ. தமிழ்நாட்டுல நான் கன்னியாகுமரியில இருக்கேன்பா அப்படின்றீங்களா, உங்களுக்கு தாங்க சொல்றேன், உங்களுக்கும் டெலிவரி ஃப்ரீ. இந்த பிஎல்டிசி ஃபேனுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வித் ரிமோட் ஃபேனு ஃப்ரீயா கொடுக்குறேன். நச்சின்னு ஸ்டைலா உட்காந்து இருக்கேன் பாத்தீங்களா, இந்த சோபாவே காம்ப்ளிமெண்டரியா தரேன். ஒரு ஏசி வாங்கினா ஒரு சோபா ஃப்ரீ. 2 டன் எஃபிஷியன்ட் உள்ள ஒரு ஏசிய உங்களுக்கு 1.5 டன்லயே கொடுக்குறோங்க. எனக்கு என்ன ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா வந்துடும், டெலிவரி ஃப்ரீயா வந்துடும், கூடவே ஒரு பிஎல்டிசி ஃபேன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்துடும். தனியா ஒரு ஏர் பியூரிஃபை அப்புறம் ஒரு ஏசி ரெண்டும் வாங்கி கஷ்டப்படுறீங்களா, நம்ம கிட்ட வாங்க, ஒரே ஐட்டத்துல வேலையை முடிச்சு கொடுத்துறேன். சோ ஏசி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும், கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கன்வெர்ட்டபிள், அதாவது ஃப்ரீசராவும் மாத்திக்கலாம், கூலராவும் வச்சுக்கலாம். என்னங்க அசத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாருங்களா, மகாராஜா காம்போ, மகாராணி காம்போ, வெண்ணிலா காம்போ, சாக்லேட் காம்போ. ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு 43 இன்ச் டிவி, ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், எனி பிராண்ட் எனி மாடல், டாப் லோட் வாஷிங் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 6.5 கிலோ, யாருமே காம்போல கொடுக்காத ஒரு ஏசி 1.5 டன்னு கேரியர் தான் தருவீங்களா அப்படின்னா, வாசாமி இந்தா எடுத்துக்க, எல்ஜி கூட எடுத்துக்க, பிளஸ் ஒரு தீக்கூட்டு கட்டில் தரேன், ஒரு பெட் கொடுக்குறேன், 2 தலகாணி தரேன், ஒரு பெட் ஸ்பிரிட் தரேன், ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்களா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் நிக்க வச்சு போட்டோ போட்ட ஒரு பீரோ, ஸ்டவ், 2 குக்கர், ஸ்டாண்ட் பீரோக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெப்லைசர், கெட்டில், ஃபேன், அயன் பாக்ஸ், யாருமே தர முடியாத மாதிரி ஒரு பிஎல்டிசி மிக்ஸி கொடுக்குறாங்க. இத கல்யாண காம்போல நாங்க காம்ப்ளிமெண்டரியா தரோம். இந்த சோபாவே அது கூட காம்ப்ளிமெண்டரியா வரும். பியூர்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஹையர்ல இவ்வளவு மாடல்ஸ், இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னா நம்ம கடையில இருக்குங்க. நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா அந்த பொருள் உங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் எஸ்பிஎஸ் சுப்பிரமணிய பார்த்தசாரதி. இந்த கடை எங்கப்பா இருக்கு? சென்னையில கோயம்பேடுல இருந்து 14 கிலோமீட்டர் மாதாவரம் ரவுண்டானா, அது பக்கத்துல மூலக்கடை, மூலக்கடையில இருந்து 1 கிலோமீட்டர் எருக்கஞ்சேரி சிக்னல் ஆண்ட இருக்குங்க நம்ம கடை. இந்த சென்னையில த பெஸ்ட் ஷாப் ஏசிக்கு அப்படின்னா நம்பர் 1 ஷாப் இன்னைக்கும் சென்னையில நம்ம கடை தாங்க. என்ன சார் இந்த வருஷம் நம்மளோட சம்மருக்கு வந்து ஒரு ஆஃபரோ ஏதாவது இருக்கா அப்படின்னா, வருஷத்துல 365 நாள் ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரே கடை நம்ம கடை தான். முதல் தடவை ஏன் இந்தியாலயே சொல்லாங்க ஏசிக்கு காம்போ போட்டிருக்கிற ஒரே ஷாப் நம்ம ஷாப் தான். நீங்களே பாக்குறீங்க, த கோல்டன் காம்போ. காம்போலயே தங்கத்தை வச்சிருக்காங்க. அப்படி என்ன கோல்டன் காம்போன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, ஜஸ்ட் 39,999க்கு உங்களுக்கு பாருங்க பிராண்டட் ஏசி 2025 மேனுஃபேக்சரிங். அது கூட பாத்தீங்கன்னா டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசரு, 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏங்க எனக்கு இது ஓடலைங்க, ஃபால்ட்டுங்க,
இல்ல ஒயர் விட்டுச்சிங்க ஸ்மெல் வருதுங்கன்றீங்களா, எடுத்துட்டு வாங்க 3 வருஷத்துக்கு நச்சுன்னு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். பிளஸ் ஒரு ஏசி ஸ்டாண்ட் நாங்களே கொடுக்குறோம். சார் நீங்க ஏசி ஸ்டாண்ட் குடுத்துருவீங்க, அது அடிக்கிறதுக்கு 300 ரூபாய் கேட்பாங்களே, அதையும் நாங்களே தரோம். அதுதான் இந்த காம்போவோட ஸ்பெஷல். சார் ஒரு ஒயிட் ரோல் காம்ப்ளிமெண்டரியா தரேன். தம்பி நீ குத்துட்ட, இதை சுத்தத்துக்கு ஒரு 300 ரூபாய் கேட்பாங்களே அப்படின்னு கேக்குறீங்களா, அந்த 300 ரூபாவும் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் ஃப்ரீ. அதுவுமே நாங்களே பே பண்ண போறோம். அப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு காசு அது முற்றிலும் ஃப்ரீ. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் காம்ப்ளிமெண்டரி ஃப்ரீ. கடைசியா மிச்சம் மீதி இருக்குது ஒன்னே ஒண்ணுதாங்க, டெலிவரி. தமிழ்நாட்டுல நான் கன்னியாகுமரியில இருக்கேன்பா அப்படின்றீங்களா, உங்களுக்கு தாங்க சொல்றேன், உங்களுக்கும் டெலிவரி ஃப்ரீ. சோ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் கால் பண்ணுங்க. 39,999 ரூபாய்க்கு பிராண்டு காமிச்சேன், டபுள் புஷர் ஸ்டெபிலைசரு, ஸ்டாண்டு, ஒயிட் ரோல், டெலிவரி, இன்ஸ்டாலேஷன், 1 ரூபாய் செலவில்லாம மாட்டிக்குங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் நிறைய வாட்டி சொல்லுவோம் இல்லையா, இந்த வாட்டி விசிட்டே கிடையாது, ப்ராஃபிட் மட்டும்தான். ஒரு கால் பண்ணுங்க, பை பண்ணுங்க. இதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், 2 நம்பருக்கும் கால் பண்ணுங்க. சார் எங்க வீட்டுல ஸ்டெபிலைசரும் ஸ்டாண்டு ஆல்ரெடி இருக்கு தம்பி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெருசா உங்ககிட்ட வேற ஏதாவது ஃப்ரீ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்றது வெயில் காலம். என்னதான் நீங்க ஏசி போட்டாலும் 24 மணி நேரம் ஏசில இருக்க முடியாது. அப்ப நமக்கு ஒரு ஃபேன் வேணும். இங்க பாருங்க பிஎல்டிசி ஃபேனு. இந்த பிஎல்டிசி ஃபேனுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வித் ரிமோட் ஃபேனு ஃப்ரீயா கொடுக்குறேன். எங்க கிடைக்கும்? எஸ்பிஎஸ்ல. இல்ல சார் எனக்கு அது வைக்கிறதுக்கு வசதி இல்ல, ஆல்ரெடி ஒரு சீலிங் ஃபேன் இருக்கு சார், நீங்கன்னா ஒரு டவர் ஃபேன் போட்டுக்கோ. டவர் ஃபேன் 3000 ரூபாய்க்கு கீழே ஒரு டவர் ஃபேன் கிடைக்குமா? கிடைக்காது. காம்ப்ளிமெண்டரியா தரேன். சூப்பர். சரி எனக்கு இதுவும் வேணாம், இதை விட பெருசா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். சும்மா என்ன தவுலுண்டெல்லாம் குத்துட்டு இருக்கீங்கன்னு தோணுதா? ஒண்ணுமே இல்ல, சும்மா நச்சுன்னு ஸ்டைலா உட்காந்து இருக்கேன் பாத்தீங்களா, இந்த சோபாவே காம்ப்ளிமெண்டரியா தரேன். ஒரு ஏசி வாங்கினா ஒரு சோபா ஃப்ரீ. நம்ப முடியுமா? ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட், பை ஏசி கெட் சோஃபா. வர துபாய் மாதிரி நம்ம சென்னை மாறிட்டு இருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? 50 டிகிரி 54 டிகிரி எல்லாம் நான் பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். என்னப்பா ரியல் ஃபீல் ஹாட், வெரி ஹாட் அப்படின்றீங்களா? ஆமா சார், உங்க வீட்டுல இருக்கிற இந்த சின்ன டப்பா ஏசி எல்லாம் இனிமே உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. வாங்கணும்னா இந்த மாதிரி ஹெவி டியூட்டி மிட்சுபிஷி ஓ ஜெனரல் ஏசி, லாய்ட்ல ஹெவி டியூட்டி, இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஏசி போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஃபில் ஃப்ரீயா இருக்க முடியும், வெயில் காலத்திலயும் சில்லுன்னு இருக்க முடியும். அப்ப நாங்க எங்க வீட்டுல இருக்கிற ஏசி எல்லாம் போட்டா சில்லுன்னு இருக்க முடியாதா அப்படின்னா, மீடியமா தான் இருப்பீங்க. கரெக்டா சொல்லணும்னா வாழலாம் ஆனா வளர முடியாதுன்னு அந்த மாதிரி நீங்க வாழலாம், ஆனா இதெல்லாம் போட்டீங்கன்னா வளரலாம். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டன் எஃபிஷியன்ட் உள்ள ஒரு ஏசிய உங்களுக்கு 1.5 டன்லயே கொடுக்குறோங்க. இதனால உங்களுக்கு 2 டன் போட்டா வரக்கூடிய கரண்ட் பில்ல கம்மி பண்ணி 1.5லயே நீங்க கட்டிக்க முடியும். ஸோ கரண்ட் பில் சேவ், பட் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலிங் எஃபிஷியன்ட் வேற லெவல் இருக்கும். இத பத்தி தெரியணும்னா வாங்க, ஒன்னு நம்ம யாஷ் படத்துல சொன்ன மாதிரி ஒரு யானை அடிக்கணும் அப்படின்வாங்களே, அந்த யானை அடிக்கிறதுக்கு எத்தனை தான் இந்த ஏசி. இத வாங்கி போடுங்க, இந்த சம்மரை என்ஜாய் பண்றோம். பிளஸ் இந்த ஏசியை வாங்குறதுனால எனக்கு என்ன ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா வந்துடும், டெலிவரி ஃப்ரீயா வந்துடும், கூடவே ஒரு பிஎல்டிசி ஃபேன் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்துடும். அதுவும் வித் ரிமோட் ஃபேனோட தரங்க, 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. இந்த மாதிரியான சில அருமையான ஒரு பிரைசிங் திட்டமா இருக்கட்டும். பிளஸ் இங்க பாருங்க, இந்த ஒரு அருமையான ஏசியை பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கா, லைட்டிங் பாருங்க, கிட்டத்தட்ட 12 விதமா மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், அதே மாதிரி பொல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி அதுவே உங்களுக்கு காட்டும். வித் ஏர் பியூரிஃபையரோட நம்ம கிட்ட இருக்கு. இத பத்தி தெரியணுமா வாங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு டஸ்ட் அலர்ஜியா இருக்கு அப்படின்றீங்களா, நீங்க தனியா ஒரு ஏர் பியூரிஃபை அப்புறம் ஒரு ஏசி ரெண்டும் வாங்கி கஷ்டப்படுறீங்களா, நம்ம கிட்ட வாங்க, ஒரே ஐட்டத்துல வேலையை முடிச்சு கொடுத்துறேன். நீங்க ஏர் பியூரிஃபையே வாங்க தேவையில்லை. 2வது, இப்ப பெரும்பாலும் நீங்க நல்லா பாருங்க, வீட்டுல நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கோ இல்லையோ, இனிமே இந்த 3 மாசத்துக்கு உங்க வீட்டுல கம்பல்சரியா ஏசி வேணுங்க.
ஏசி இல்லையா உங்களால இனிமே இருக்க முடியாது சென்னையில. ஏன்னா வரப்போற வெயில் அந்த மாதிரி இருக்கும், அடிச்சு கொளுக்கும். ஏம்பா இத்தனை வருஷமா நாங்க ஏசியில தான் இருந்துட்டோம், இந்த ஒரு 3 மாசம் தள்ளிட மாட்டோமா அப்படின்னா முடியாதுங்க. ஏன்னா தேவையில்லாம நீர் சத்து குறையும், குழந்தைங்க உடம்பு சரியில்லாம போகும், ஜுரம் வரும், அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் கைமா போகணும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க, 1.5 டன் ஏசி தரங்க. நான் அதுக்கு தானங்க அந்த மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட பணம் இல்லையா? லீஸ் ஷேடு 30,000க்கு யாருக்கிட்ட இருக்குங்க? 29,999க்கு ஒரு 1.5 டன் ஏசி தர, அதுவும் 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி, 5 வருஷம் காம்பனன்ட் வாரண்டி வித் பில்லு டீட்டெயிலோ எல்லாமே பண்ணி தரேன். என்கிட்ட 30,000 ரூபாய் இல்ல சாமின்றியா? பரவாயில்ல, உன்னை கடன்காரன் ஆக்கியாச்சும் நானு ஒரு லோன் போட்டாச்சும் கொடுக்குறேன். நம்ம கிட்ட ஐடிஎஃப்சி இருக்கு, பஜாஜ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு. கிரெடிட் கார்டு எடுத்துருவாங்க, இல்ல டெபிட் கார்டு கூட எடுத்துருவாங்க. அதை கூட போட்டு இஎம்ஐ வருதான்னு செக் பண்ணி கொடுக்குற கடைங்க நம்ம கடை. சோ ஏசி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும், கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வித் கெட் ப்ராஃபிட். இந்த சம்மருக்கு கடை வச்சிருக்கேன், ஆனா கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கூலர் வாங்கணும்னு பாக்குறேன். எங்க போய் வாங்குறது? இது கூலரா டீப் ஃப்ரீசரான்னு சொல்ல தர மாட்டேன்றாங்களே, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் சார். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி தரேன். இப்போ நான் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கேன்ப்பா, எனக்கு இதுக்குள்ள ஐஸ்கிரீம் வைக்கலாமா? வச்சுக்கோங்க. இல்ல நான் பால் கடை வச்சிருக்கேன், எனக்கு பால் பேக்கெட் எல்லாம் உள்ள போட்டு வைக்கலாமா? வச்சுக்கோங்க. அப்போ ஒரே பொருள்ல எப்படி ரெண்டுமே வைக்கிறது அப்படின்னா, ஒரே பொருள் தடவையில 2 பொருளை வைக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு வைக்கலாம். அது எப்படின்னா இட்ஸ் கன்வெர்டபிள், அதாவது ஃப்ரீசராகவும் மாத்திக்கலாம், கூலராகவும் வச்சுக்கலாம். நீங்க கூலரா யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கீழே இங்க நாப் இருக்கு பின்னாடி சைடு, அதை திருவிட்டு நீங்க கூலரா மாத்திக்கலாம். கூலரா மாத்தீங்கன்னா நீங்க மோர் பாக்கெட் வைக்கலாம், ரஸ்னா பாக்கெட் வைக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம், பால் பாக்கெட் வைக்கலாம், தண்ணி பாட்டில் எடுக்கலாம். இவ்வளவு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் நீங்க பூண்டை உரிச்சு கெடாம இருக்கிறதுக்கு கூட பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஃப்ரீசரானா வச்சுக்கலாமே. ஐஸ்கிரீம் வைக்கலாம், கறி, மீன், அதுக்கப்புறமா பதப்படுத்தக்கூடிய டீப் ஃப்ரீசர்ல வேணும் அப்படின்னா நீங்க டீப் ஃப்ரீசரா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரும்பாலும் கடைக்காரங்க தானே வாங்குவாங்க. ஏன்பா நீ வீடியோல இதை போட்டு காட்டுற அப்படின்னா, அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் சார். இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ல வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வந்துடுச்சு. நம்ம கடையில 100 லிட்டர்ல இருந்தே இருக்கு. அதை பத்தி வேணுமா? கால் பண்ணுங்க, பை பண்ணுங்க, கடைக்கு வாங்க. வீட்டுல ஒரு ஓரமா போட்டு வச்சா 1 மாசத்துக்கான மளிகை சாமான தூக்கி உள்ள போட்டு வைக்கலாமே. என் வீடு சென்னையை சிட்டி விட்டு அவுட்டர்ல இருக்கம்பா, 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி தேவையான காய்கறி எல்லாம் மொத்தமா உள்ள வைக்கலாமான்னா 2 மாசத்துக்கு தேவையான உள்ள வைங்க. அதை பத்தி தெரியுமா? கடைக்கு வாங்க, பை பண்ணுங்க, ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். ஏசிக்கு பார்த்த காம்போ மட்டும் இல்லைங்க, நமக்கு கல்யாணத்துக்கு தேவையான காம்போவும் இருக்கு. என்னங்க அசத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாருங்களா? மகாராஜா காம்போ, மகாராணி காம்போ, வெண்ணிலா காம்போ, சாக்லேட் காம்போ. என்ன சார் காம்போ பேரு சும்மா நச்சுன்னு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அதை விட திட்டம் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பாக்குறீங்களா? இந்த காம்போல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு 43 இன்ச்சு டிவி எல்லா காம்போலையுமே தராங்களே. யாருமே பிராண்டா கொடுக்க மாட்டாங்க, சோனி தர மாட்டாங்க. நான் சோனி தரேன், இல்ல எனக்கு இது வேணாம், எல்ஜி வேணும், சாம்சங் வேணுமா எடுத்துக்க, என்ன மாடல் வேணாலும் எடுத்துக்கோ, 43 இன்ச்சு எக்ஸ்ட்ரா காசு தர தேவையில்ல. இது மட்டும் இல்லைங்க, ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், எனி பிராண்ட் எனி மாடல், ஒரு 245 லிட்டர் கொள்ளளவுல நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நான் அதோட பெருசா எடுக்க கூடாதா? கொஞ்சம் காசை கட்டிட்டு எடுத்துக்கங்க. பிளஸ் ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 6.5 கிலோ, எனி பிராண்ட் எனி மாடல் நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரண்ட் லோடு கிடைக்குமா? கொஞ்சம் காசை எக்ஸ்ட்ரா கட்டிட்டு எடுத்துக்கலாம். சோ 4 பொருள் மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, யாருமே காம்போல கொடுக்காத ஒரு ஏசி 1.5 டன்னு நச்சுன்னு தரேன். கேரியர் ஏசி. சார் நீங்க கேரியர் தான் தருவீங்களா அப்படின்னா, வாசாமி இந்தா எடுத்துக்க, எல்ஜி கூட எடுத்துக்க, உனக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ எடுத்துக்க, எக்ஸ்ட்ரா காசு கிடையாது. பிளஸ் ஒரு தீக்கூட்டு கட்டில் தரேன், ஒரு பெட் கொடுக்குறேன், 2 தலகாணி தரேன், ஒரு பெட் ஸ்ப்ரெட் தரேன், பிளஸ் ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங் டேபிள். பாத்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்? இது இல்லாம கல்யாண பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் நிக்க வச்சு போட்டோ போட்ட ஒரு பீரோ, 80 கிலோ வெயிட் உள்ள ஒரு பீரோ கொடுக்குறேன். பிளஸ் ஸ்டவ், 2 குக்கரு, ஸ்டாண்டு பீரோக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெப்லைசர், கெட்டிலு, ஃபேனு, அயன் பாக்ஸ். இங்க பாருங்க,
யாருமே தர முடியாத மாதிரி ஒரு பிஎல்டிசி மிக்சி கொடுக்குறாங்க. இந்த மிக்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்க அம்மியில அரைச்சா எப்படி திப்பி திப்பியா சட்னி வருமோ அதே மாதிரி ஃபீலோட கிடைக்கும் பிஎல்டிசி. கல்யாண காம்புல யாருன்னா தருவாங்களா? நாங்க தரோம். பிளஸ் இங்க பாருங்க, இத தூக்க கூட முடியாது. இத நெட்ல போட்டு பாருங்க, 9,000 ரூபாய் வரும். இத கல்யாண காம்புல நாங்க காம்ப்ளிமெண்டரியா தரோம். எதுக்காக? அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இந்த சோபாவே அது கூட காம்ப்ளிமெண்டரியா வரும். சோ இந்த மாதிரி காம்போ நம்ம கிட்ட மொத்தம் 4 இருக்கு. இதெல்லாம் பார்த்தேன் சார், எங்க வீட்டுலதான் கல்யாணமே இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இல்ல, உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு இருக்கலாம், நட்புக்கு இருக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க 2 லட்சம் ரூபாய் இங்க பே பண்றதுக்கு கொடுக்க போற பொருளோட விலை 2.25 லட்சம் ரூபாய். ஒரு 70,000 ரூபாய் சேவ் பண்ண ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணுமா? ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். என்ன சார் இந்த வீடியோ ஃபுல்லா காம்போவாவே இருக்கு, தனித்தனியாலாம் 1-2 தரமாட்டீங்களா? ஒருவேளை ஹோல்சேல் கடையானா நீங்க நினைச்சது உண்மைதான், இது ஹோல்சேல் கடை தான். ஆனா ஒன்னொன்னா கூட நீங்க பை பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் பாருங்க, இங்க இருக்கிற மாடல்ஸ், கலர்ஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இதெல்லாம் எங்க ஏரியால இல்லதான், நல்லா இருக்கு. பட் ஆனா ரேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பியூர்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். நல்ல மாடல்ஸா எடுத்து வச்சிருப்போம். அதே மாதிரி கம்பெனி பீஸா வச்சிருப்போம். இங்க பாருங்க, QLED 4K 65 இன்ச்சு வேணுமா, 55 இன்ச்சு டிவி வேணுமா? 55 இன்ச்சு டிவி இன்னைக்கு ஸ்டாண்டர்டா 2 வருஷம் வாரண்டியோட நாங்க TCL பிராண்டு 29,000 கொடுக்குறோங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். இந்த கடை சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க, பை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சார் ஏசி வாங்கலான்ட்டு வீடியோ யூடியூப்ல பார்த்தா ஏகப்பட்ட வீடியோ இருக்கு, எங்க போய் என்ன ஏசி வாங்கணும்னே தெரியல சார்ன்றீங்களா? ஸோ உங்களுக்கான ஷாப்பு தாங்க நம்ம கடை. இங்க பாருங்க, ஒரு ஏசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஏசி நம்ம கடையில இருக்கு. ஒரு ஏசி எப்படி வேலை செய்யும் கூட நீங்களே பார்த்து வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி ஹையர்ல இவ்வளோ மாடல்ஸ், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னா நம்ம கடையில இருக்குங்க. நம்ம கடையில மொத்தம் 18 பிராண்டு சேல் பண்றோம். லோயஸ்ட் பிராண்ட்ல இருந்து ஹை எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பிராண்டு சார்கிட்ட இருக்குமா, அந்த பிராண்ட் சார்கிட்ட இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, என் குழந்தை குட்டியெல்லாம் கஷ்டப்படுது ஊர் சைட்ல, நான் இங்க துபாயில இருக்கேன், எனக்கு ஒரு ஏசி வாங்கி வீட்டுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கால் பண்ணுங்க. மெயினா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்க கூட ஷேர் பண்ணி, டீட்டெயில ஷேர் பண்ணி, நாங்களே எடுத்து போய் மாட்டி கொடுத்து பேமெண்ட்லாம் வாங்குறோம். அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஷாப்புங்க. நீங்க 10 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த பொருள் உங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். நம்பிக்கையா பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து லாட்ஜ், ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கட்டுறேன். எனக்கு 30 ஏசி வேணும், 50 ஏசி வாங்கணும்னா நேரா கிளம்பி கடைக்கே வாங்க, உக்காருங்க, சிட்டிங்க போடுங்க, ஸ்கீமை பேசுங்க, அடிச்சு புடிச்சு ரேட்டை வாங்குங்க, லாபத்தை அள்ளிட்டு போங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட்.